ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து, இப்படி 3 கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் அப்புறம் வந்து எர்த்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத சந்தேகமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் இந்த நியூட்ரல்னால் என்ன, எர்த்துனா என்ன, அது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்ன, இந்த நியூட்ரல் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம், எர்த்தை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நியூட்ரல்னால் என்னென்னா, நியூட்ரல் அப்படிங்கிறது கரண்ட்டோட ரிட்டர்ன் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு பல்ப் வந்து எரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கரண்ட்டு கொடுப்போம். அந்த கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு போய் திரும்ப வந்து அதுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைச்சா மட்டும்தான் அந்த பல்ப் வந்து எரியும். அதாவது அந்த கரண்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகி அது ஃப்ளோ ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த சர்க்யூட்டு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அந்த சர்க்யூட் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த கான்செப்ட் தான், அதாவது கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிற வழியை தான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜீரோ பொட்டன்ஷியல், அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது, அது ஜீரோ பொட்டன்ஷியல். இப்போ இந்த நியூட்ரல் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இபியில் தான் நமக்கு வந்து கரண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே போல் சிட்டியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் நமக்கு வந்து நியூட்ரல் வந்து கிடைக்குது. இப்போ இந்த நியூட்ரல் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி வந்து உருவாகி வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ நம்ம இபிலேருந்து கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹெச்வி லைன் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மட்டும்தான் வரும். ஸோ அந்த 3 ஃபேஸ் தான் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, 3 லைனு தான் வரும். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே வந்து இன்புட் ஆகும். அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 4 லைன் வெளில போய் நம்ம வீடுகளெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைனில் பார்த்தீங்கன்னா 3 லைனில் வந்து ஆர்ஒய்பி அப்படிங்கிற 3 ஃபேஸ் இருக்கும், ஒரு நியூட்ரல் இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி அப்படின்னு 2 வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கனெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வைண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது மோட்டராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருந்தாலும் சரி, ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கனெக்ஷன், இன்னொன்று ஸ்டார் கனெக்ஷன். இப்படி இந்த ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காயில்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லீடு எண்டு இருக்கும். அந்த காயிலில் ஒன்று வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, இன்னொரு எண்டிங் பாயிண்ட், இப்படி 2 பாயிண்ட் இருக்கும் ஒரு காயிலுக்கு. ஸோ அதோட எண்டிங் பாயிண்ட் எல்லாம் ஷார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் 2 வைண்டிங் இருக்கும். பிரைமரி வைண்டிங்கில் தான் இபிலேருந்து வரக்கூடிய அந்த ஹெச்வி வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் லைன் வந்து இருக்கும். அந்த 3 ஃபேஸையும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டெல்டா கனெக்ஷனில் இருக்கும். வீடுகளுக்கெல்லாம் லோடு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி வைண்டிங்லேருந்து தான் லோடு எடுப்பாங்க. அதில் பார்த்தோம்னா ஸ்டார் கனெக்ஷன் இருக்கும். அதே போல் அந்த காயில்ஸோட ஒவ்வொரு காயில்ஸோட எண்டையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த ஷார்ட் பண்ணியிருக்கிற அந்த எண்டில் தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் அந்த காயிலோட ஒவ்வொரு ஸ்டார்டிங் எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய் அப்படின்னு 3 ஃபேஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதே நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பண்ண இடத்துல பூமியில் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எர்த்திங் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து பூமியில் வந்து எர்த்து பண்ணியிருப்போம். ஸோ அப்போது இப்போ இந்த நியூட்ரலுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் எர்த்தை பயன்படுத்தி ஒரு லைட்டை எரிய வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிய வைக்கலாம். நீங்கள் எர்த்தை நியூட்ரலுக்கு பதிலாக நீங்கள் எர்த்தை வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா லைட் வந்து எரியும். அதாவது அந்த நம்ம பண்ணியிருக்கக்கூடிய வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எர்த்திங் வந்து ப்ராப்பரான ஜீரோ பொட்டன்ஷியலில் இருந்தால் தான் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கரண்ட் ஃப்ளோயிங் ரிட்டர்ன் ஆனால் மட்டும்தான் லைட் வந்து பிரைட்னஸாக உங்களுக்கு வந்து எரியும். கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் பாத்து தேவை. அந்த ரிட்டர்ன் பாத்து அந்த எர்த்திங்லேருந்து கூட எடுத்துக்கும். ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த எர்த்திங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எர்த்திங் வந்து நம்ம வேறு ஒரு யூசேஜுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கொடுக்கக்கூடிய நியூட்ரலில் தான் நம்ம ரிட்டர்ன் பார்த்து தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ இப்போ இந்த நியூட்ரலில் அங்கே எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து க்ரௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு எடுக்கக்கூடிய லோடு பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பிங்கிற 3 ஃபேஸையும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேஸும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே நியூட்ரலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் எடுக்கக்கூடிய அந்த லோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சேம் லோடு வந்து நம்ம எடுக்க மாட்டோம். சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லோடு யூஸ் பண்ணுவோம், சில பேர் வீட்டில் குறைஞ்ச லோடு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படியே அந்த லோடு பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ் லோடாக இருக்கும். இப்படி அன்பேலன்ஸ் லோடாக இருக்கிற அந்த கரண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 3 ஃபேஸோட கரண்ட்டு அந்த நியூட்ரல் வழியாக தான் ரிட்டர்ன் ஆகணும். அந்த நியூட்ரலை ரிட்டர்ன் பார்த்தாகணும். இதனால தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அந்த நியூட்ரலோட பாயிண்டில் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த எர்த்தை வந்து நம்ம எதுக்காக வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்தக்கூடாதுன்னா, நம்ம எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பாதுகாப்புக்காக தான் நம்ம வந்து எர்த்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம், எர்த்திங்க.
அதாவது நம்ம வீட்டில் வந்து எர்த்திங் பண்ணி அந்த எர்த்திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டோட மெட்டல் பாடியோட கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம எர்த்திங் பயன்படுத்தலை அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நமக்கு வந்து கரண்ட்டு நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள அந்த ஃபேஸ் இருக்கக்கூடிய லைன்லேருந்து ஏதாவது இது வந்து லீக்கேஜ் கரண்ட் லீக்கேஜ் ஆகி அந்த மெட்டல் பாடியில் வந்து பாஸ் ஆகிருந்ததுன்னா, அந்த சமயத்தில் நம்ம போய் அந்த ஃப்ரிட்ஜை வந்து டச் பண்ணக்குள்ள நம்ம உடம்பு வழியாக நம்ம வந்து கிரவுண்டில் வந்து நம்மளோட கால் இருக்கிறதுனால நம்ம உடம்பு வழியாக கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் பாத் எடுத்து கீழே வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் கரண்ட் ஷாக் பண்ணுற விபத்துகள்லாம் ஏற்படுது. ஸோ நம்ம ப்ராப்பரான எர்த்திங் பண்ணி அந்த மெட்டல் பாடியோட கனெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த பாடியில் பாதாவோட கரண்ட் பார்த்தீங்கன்னா எர்த்திங்க்கு நேரடியாக போயிடும். நம்ம உடம்புக்கு வந்து கரண்ட் ஷாக் ஏற்படாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படலாம். அதாவது நம்ம வந்து தரையில் தான் நம்ம முன்னாடியும் காலை வச்சுருந்தோம். எர்த்திங் இல்லாதப்போ நமக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிக்குது. எர்த்திங் இருக்கிறப்போ எதனால் கரண்ட் ஷாக் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேலை செய்யுது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மின் தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுன்னா கரண்ட்டோட ஃப்ளோயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கக்குள்ள கரண்ட் ஃப்ளோயிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா அதோட நார்மல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ஓம்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸோட அலகு தான் ஓம்ஸு. அதனால் 1000 ஓம்ஸ் 1 கிலோ ஓம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம வீட்டில் பண்ணிருக்கக்கூடிய அந்த ப்ராப்பரான எர்த்திங்கை பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 to 8 ஓம்ஸ் தான் இருக்கும். அதாவது 10லேருந்து 8 ஓம்ஸ் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர் எர்த்திங்காக இருந்ததுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு வழியாக கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் வழியாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதே போல் சேஃப்டி காரணத்துக்காக தான் நம்ம எர்த்தை வந்து பயன்படுத்தணும். நம்ம கரண்ட்டை ரிட்டர்ன் பார்த்து தேவைங்கிறதுனால தான் நியூட்ரல் வந்து தனியாக ஈபிலேருந்தே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நியூட்ரல்னா என்ன, எர்த்துனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இதே போல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.